கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலே நாம் தியானிக்க இருக்கிறதான செய்தியின் தலைப்பு, பயப்படாதே என்று லூக்கா சுவிசேஷத்தில் சொல்லப்பட்ட 7 வசனங்களை நாம் தியானம் செய்ய இருக்கிறோம். பயப்படாதே என்கிற வார்த்தை லூக்கா சுவிசேஷத்துல 7 தடவை இருக்கு. அதில் நாம் படிக்க போகிற முதல் 3 குறிப்புகள் கர்த்தர் தூதனை அனுப்பி பயப்படாதே என்று சொன்ன வார்த்தை. கடைசியாக நாம் கவனிக்க இருக்கிற 4 வசனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை பின்பற்றி வருகிறவர்களை பார்த்து அவர் நேரடியாக பயப்படாதே என்று சொன்னதான 4 வசனங்கள். இதைத்தான் இந்த வேளையில் நாம் கவனிக்க இருக்கிறோம். ஒரு வேத அறிஞர் இப்படி சொன்னார், பரிசுத்த பைபிளில் 365 முறை பயப்படாதே என்கிற வார்த்தை இருக்கிறது என்று சொன்னார். அதாவது ஒரு வருடத்திற்கு 365 நாட்கள். ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை பார்த்து பயப்படாதே என்று சொல்லுகிறார். நம்முடைய அனுதின விசுவாச பயணத்தில் பலவிதமான ஏற்றத்தாழ்வுகள், உயர்வுகள், ஆசீர்வாதங்கள், சங்கடங்கள் பலவற்றை நாம் ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறோம். நாம் பயப்படத்தக்கதான பல நிலைகளை நாம் ஒவ்வொரு நாளும் பார்க்கிறோம். பலவிதமான பயங்கள், பதற்றங்களை நாம் எதிர்கொண்டிருக்கிறோம். அவைகளை மேற்கொண்டு அவைகளை ஜெயித்து வெளியே வருவதற்குரிய கிருபைகளை கர்த்தர் இந்த நாள் வரைக்கும் நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். முதலாவது லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. சகரியா எலிசபெத் தம்பதியினர் முதிர் வயதுள்ளவர்கள். சகரியா அபியா என்கிற ஆசாரிய வகுப்பில ஆசாரிய ஊழியம் செய்கிற ஆசாரியன். இவர்கள் கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கீழ்ப்படிந்து உண்மை உத்தமமாய் நடந்து நீதியாய் காணப்பட்டார்கள். இவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு குறைவு, இவர்களுக்கு பிள்ளைகள் இல்லை என்பதுதான். வழக்கமாக இப்போ இந்த ஆசாரியனாகிய சகரியா தேவாலயத்திற்குள்ள சென்று, அதாவது தேவாலயத்தில் ஆசாரியன் செய்கிற மிக பிரதானமான வேலை என்பது தூபமிடத்திலே தூபமிடுவது, அடுத்தபடியாக குத்து விளக்கை சுத்திகரித்து அந்த திரிகளை ஒழுங்குபடுத்தி குத்து விளக்கை ஏற்றுவது, அடுத்தபடியாக ஒவ்வொரு கோத்திரத்திடமிருந்து ஒவ்வொரு அப்பமாக 12 அப்பங்களை கொண்டு வந்து தேவ சமூகத்திலே ஒவ்வொரு நாளிலும் புதிய அப்பத்தை வைத்துவிட்டு இதற்கு முன்பு நேற்றைய தினம் வைக்கப்பட்ட அப்பத்தை வெளியே கொண்டு செல்வது, இது போன்ற தேவாலய ஊழியத்தை செய்யும்படியாக, தூபம் காட்டும்படியாக சகரியா வழக்கமாய் தேவாலயத்துக்குள் செல்கிறார். அன்றைக்கு வழக்கத்துக்கு மாறாக கேப்ரியல் என்கிற தூதனுடைய தரிசனத்தை சகரியா அங்கே பார்க்கிறார். தூதன் சொல்றாரு, இப்போ உனக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறக்கும் என்று சொல்லும் பொழுது சகரியாவுக்குள்ள ஒரு பயம், பதற்றம் வருகிறது. ஏனென்றால் இவர் வயது சென்றவர் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. அன்பானவர்களே, இப்ப இங்க பயப்படாதே என்று மட்டும் தூதன் சொல்லல, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லுகிறார். பல நேரங்களில் ஆண்டவர் தம்முடைய மக்களுடைய ஜெபத்தை கேட்டு அவர்களுடைய பயங்களை நீக்கி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தனுடைய கூப்பிடுதலை கேட்டு என்னுடைய சத்துருக்களால் எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் என்று சங்கீதத்தில் வாசிக்கிறோம். இப்போ பெரும்பாலும் நமக்கு வருகிற பயங்களை நீக்கும்படி ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, நம்முடைய ஜெபங்களை கேட்கிறார். இப்ப சகரியாவுடைய வேண்டுதல் கேட்கப்படுகிறது. சகரியாவுடைய பயம், பதற்றம் நீக்கப்படுகிறது. சகரியா எலிசபெத் குடும்பத்தில் இருந்ததான குறைவாகிய பிள்ளை இல்லை என்கிற குறைவை கர்த்தர் இங்கே மாற்றுகிறார். பொதுவாக உலக மக்களும் நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது பயப்படாதீங்க, தைரியமா இருக்குன்னு சொல்லுவாங்கதான். ஆனா நம்முடைய குறையை நீக்க அவங்களால முடியாது. நம்முடைய ஆண்டவர் பயப்படாதே என்று சொன்னால் நமக்கு என்ன குறை இருக்கோ அதை நீக்குவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். இரண்டாவது, லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் என்று கேப்ரியல் தூதன் சொல்வதை நாம் வாசிக்கிறோம். இந்த சம்பவம் நமக்கு மிகவும் பழக்கமான சம்பவம். கன்னிகையாகிய மரியாளை
சந்திக்கும்படி தூதனை கர்த்தர் அனுப்புகிறார். இப்ப கன்னிகையாகிய மரியாள் கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார்கள். அவர் பூமியில் உள்ள எல்லா மக்களுடைய பாவங்களை நீக்கி அவரை ரட்சிப்பார். அவர் தம்முடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தில் ஆளுகை செய்வார் என்கிறதான பழைய ஏற்பாட்டினுடைய ஒட்டுமொத்த தீர்க்கதரிசன வார்த்தைகள் நிறைவேறுதலாக இந்த சந்திப்பு அமைகிறது. இந்த இடத்திலே தூதன் மரியாள்கிட்ட சொல்றாரு, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். கிருபைனா என்ன? இயேசுதான் கிருபை. யோவான் 1:17 சொல்லுகிறது, நியாயப்பிரமாணமானது மோசையினால் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டானது. இவள் பெற்றது சாதாரணமான கிருபை இல்லை, தேவகுமாரன் என்கிற கிருபையை இந்த பூமியில் பெற்றெடுக்கிறாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பயத்தை நீக்கி மரியாளுக்கு கர்த்தர் அவள் சந்திக்க போகிறதான இந்த மேன்மைக்குரிய கிருபையை கர்த்தர் தருகிறார். அன்பானவர்களே, அப்போ நாமும் நம்முடைய அனுதின வாழ்க்கையில் சந்திக்கிற பயங்களை அகற்றி ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு கிருபையை தருகிறார். புலம்பல் 3ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறபடி அவருடைய கிருபை, அவருடைய இரக்கத்திற்கு முடிவில்லை, அது காலைதோறும் புதிதாய் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு தருகிற புதிதான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அவருடைய கிருபை. ஆகவே நாம் அஞ்ச தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. ரொம்ப விரிவாக சொல்வதற்கு நமக்கு சமயம் இல்லை. அந்த குறிப்பை மட்டும் வார்த்தையோடு சொல்லிக் கொண்டு செல்கிறேன். 3வது லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்வதை நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு பிறந்த பொழுது முதல் செய்தி, நற்செய்தியானது வயல்களிலே தங்கி மந்தைகளை காவல் காத்து கொண்டிருக்கிறதான மெய்ப்பர்களுக்கு தேவதூதனால் சொல்லப்படுகிறது. தேவதூதன் போய் நின்னு சொல்ற முதல் வார்த்தை, பயப்படாதீங்க, உங்களுக்கு நற்செய்தியை நான் கொண்டு வந்திருக்கேன். உண்மையில இந்த மெய்ப்பர்களுடைய வேலை என்பது ரொம்ப பரிதாபமான வேலை. காடுகளிலும் மேடுகளிலும் இரவும் பகலும் தங்களுடைய மந்தைகளோட மிக பரிதாபமாய் வாழ்வார்கள் இந்த மெய்ப்பர்கள். அதாவது மெய்ப்பர்கள் எவ்வளவு கஷ்டமான வேலை செய்கிறாங்க அப்படிங்கறத பற்றி தேவனுடைய மனிதனாகி யாக்கோபு தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறார் லாபான்ட்ட. பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது, நித்திரை என் கண்களுக்கு தூரமா இருந்தது என்று யாக்கோபு சொல்லுகிறார். அப்படியானா இரவு நேரங்கள்ல மெய்ப்பர்கள் தூங்க முடியாது, மந்தையை காவல் காத்து கொண்டு அப்படியே உட்கார்ந்து இருக்க வேண்டும். வெயிலா இருந்தாலும் மழையா இருந்தாலும் குளிரா இருந்தாலும் எத்தனை கஷ்டமா இருந்தாலும் அவர்கள் மந்தையோட வாழ்வதுதான் அவருடைய பரிதாபமான நிலைமை. எந்த மகிழ்ச்சி, எந்த சந்தோஷம், எந்த சுக துக்கம் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. இந்த நிலைமையிலே பரிதாபமா இருக்கிறதான அவர்களை பார்த்து கர்த்தருடைய தூதன் சொல்கிற செய்தி, பயப்படாதீங்க, உங்களுக்கு சந்தோஷத்தை உண்டாக நற்செய்தியை கொடுக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தது விரக்தியில் வாழ்கிற எல்லாருக்கும் மகிழ்ச்சி உண்டாக்குறதான நற்செய்தி. பயத்தோடு பதற்றத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் பிறப்பு மகிழ்ச்சியா இருந்தது. அதுபோல இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது நம்முடைய ஜீவியத்தில் எல்லா கவலைகள், எல்லா பதற்றங்கள், பயங்கள் நீங்கி பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாயிற்று. அப்போ பயத்தை நீக்கி ஆண்டவர் என்ன செய்தார்னா சந்தோஷத்தை கொடுக்கிறார். அடுத்தபடியாக 4வது குறிப்பு, லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தப்படியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாயிருப்பாய். இந்த வசனத்தில் பேதுருவை கர்த்தர் முதல் சந்திப்பிலேயே அவர் ஒரு பிரமிப்படைகிறார். இரவு முழுது அவரு கடல்ல பிரயாசப்படுறாங்க, எந்த மீனும் கிடைக்கல. அந்த படகிலிருந்து ஆண்டவராகிய இயேசு பிரசங்கம் பண்ணுகிறார். அதற்கு பின்பு கொஞ்சம் ஆழமாய் தள்ளி கொண்டு போய் வலை போடும்படி சொல்லுகிறார். திரளான மீன்களை பிடித்தபடினால் அவங்க ரொம்ப பிரமிப்படைகிறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, இனிமே நீ மீன் பிடிக்க மாட்ட, மனிதர்களை பிடிக்கிறவனாக இருப்பாய், ஒரு ஊழியக்காரனாவாய் என்று
அதாவது பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். பயத்தை நீக்கி சரியான வேலைக்கு நேராய் கர்த்தர் கொண்டு செல்கிறார். இது நாள் வரைக்கும், அதாவது பேதுரு எத்தனை வருஷமா மீனவன் என்று சொல்லப்படவில்லை. பேதுரு, யாக்கோபு, யோவான் இவங்களுக்கெல்லாம் எத்தனை வயசு என்று அங்க பைபிள்ல எழுதப்படவில்லை. ஆனாலும் ஒரு 35 வயசு அப்படி வச்சுக்கோமே, யுகத்துல நாம் சொல்லலாம். அப்படியானால் பல ஆண்டுகளாக அந்த கலிலேயா கடலிலே அவர்கள் மீன்பிடி தொழில் செய்து கொண்டிருந்தவர்கள், இப்பொழுது ஆண்டவர் அவர்களுடைய பயங்களை எல்லாம் நீக்கி கர்த்தர் சொல்றாரு, பயப்படாத, இது முதல் நீ மனிதர்களை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். தந்திரத்தினாலே நான் உங்களை பிடித்தேனாம் என்று பவுல் சொல்லுகிறார். அப்போ ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள் நடத்துகிற, கர்த்தருடைய வேலையை செய்கிற ஒரு மனிதனாக, சாதாரண சாமானிய மனிதனாகிய மீனவனை கர்த்தர் மாற்றினார். அப்போ பயத்தை நீக்கி ஆண்டவர் என்ன செய்வார்னா, சரியான பொறுப்பை, சரியான வழியை கர்த்தர் காட்டுவார். எந்த திசையில் போவது, என்ன செய்வது, எப்படி நம்முடைய அனுதின வாழ்க்கை முன்னேற்றத்தில் செல்லும் என்கிறதான எந்த நோக்கமும் எந்த விதமான சிந்தையும் இல்லாது இருந்த பொழுது இயேசு நம்மை சந்தித்து சரியான திசையில் நம்மை கொண்டு சென்றார். நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி ஒரு காரியத்தை செய்ய வேண்டும், என்ன வேலை செய்ய வேண்டும் என்று நமக்கு பொறுப்புகளை கொடுத்து கர்த்தர் செஞ்சார். நம்முடைய பயங்களை எல்லாம் நீக்கினார். ஒருவேளை இன்னும் ஐயோ என்ன செய்ய போறோம்னு தெரியல என்று பயத்தோடு பதற்றத்தோடு நீங்கள் இருப்பீர்களானால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் பயங்களை நீக்கி உங்களை சரியான திசையில் கொண்டு செல்வார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்தபடியாக 5வது குறிப்பு, அதாவது லூக்கா 8ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். யாவீரு என்கிறதான ஜெபாலய தலைவனுடைய மகள் சுகவீனமாய் வியாதி படுக்கையில் இருக்கிறாள். அவள் சுகம் அடையும்படிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சென்று அழைத்து கொண்டு வரும்படியாக இந்த மனிதன் செல்லுகிறான். ஒரே பெரிய கூட்டமாக இருக்கிறது. இயேசுவை நெருங்க ரொம்ப லேட் ஆயிடுது. அப்போ யாருடைய வீட்டிலிருந்து வந்ததான மக்கள் சொல்றாங்க, நீங்க ஏன் என்ன போதகரை தொந்தரப்படுத்துறீங்க, அவனுடைய மகள் மரணம் அடைந்து விட்டாள் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் யாவீரை பார்த்து சொன்ன வார்த்தை தான் இந்த லூக்கா 8:50. என்ன சொல்றது தெரியுமா? பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள். எந்தெந்த காரியத்திலெல்லாம் நம்ம பயந்திருக்கோமோ அந்த பயத்தை நீக்கி நம்முடைய விசுவாசத்தை ஸ்திரப்படுத்தும்படி ஆண்டவர் பயப்படாதே என்று சொல்லுகிறார். இப்ப யாவீரை அழைத்து கொண்டு ஆண்டவராகிய இயேசு அவனுடைய வீட்டுக்கு வருகிறார். அங்கே எல்லாரும் சந்தடி பண்ணி அழுது ஒப்பாரி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாரையும் வெளியே அனுப்பிவிட்டு ஆண்டவராகிய இயேசு, சிறுபெண்ணே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவளை கையை பிடித்து தூக்கிவிட்டாள். அப்பொழுது அவள் ஜீவன் பெறுகிறாள். மரண பயத்தை நீக்கும்படி இயேசு இங்கே பயப்படாதே என்று சொல்லுகிறார். மரணத்தை பற்றிய பயம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவையில்லை. ஏனென்றால் நாம் இந்த உலகில் கண்ணை மூடும் பொழுது நித்திய ராஜ்யத்துக்குள்ள போக போறோம். அதே நேரத்துல நமக்கு கர்த்தர் தந்த ஆயுசு காலம் எவ்வளவோ அவ்வளவு காலம் ஜீவனோடும் சுகத்தோடும் பலனோடும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் வைத்திருப்பார். விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள். ஆண்டவர் அதாவது கண் துடைப்புக்காக சில வார்த்தைகளை சொல்லுகிறவர் அல்ல. ஆறுதல் என்கிற பெயரிலே பொய்யான சில வார்த்தைகளை சொல்லுகிறவர் அல்ல. இயேசு சொன்னா அப்படியே நடக்கும். இப்போ இந்த யாவீருடைய மகள் மரித்து போன செய்தி கேட்டதற்கு பின்பும் யாவீரை தைரியப்படுத்துகிறான். அவனை அழைத்து கொண்டு சென்று அவனுடைய மகளை மீண்டுமாய் உயிரோடைய கர்த்தர் எழுப்பினார். ஆகவே எல்லாம் மரித்த நிலைமைகள், எல்லா போராட்டமான நிலைமைகளை மாற்றி நம்முடைய பயங்களை நீக்க, நம்முடைய பதற்றங்களை மாற்ற நாம் சேவிக்கிற சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் போதுமானவராயிருக்கிறார். அடுத்தபடியாக 6வது குறிப்பு, லூக்கா சுவிசேஷம் 12:32. பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். தேவ ஜனங்களை பார்த்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு, சபையை பார்த்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு சொல்றாரு, பயப்படாத சிறுமந்தையே, உனக்கு ராஜ்யத்தை என்ன செய்ய போறாரு, பிதா தர போறாரு. இதற்கு முன்னாடி உள்ள நாம படிச்சதெல்லாம் அப்படியே நிகழ்ந்தது என்றால் இது ஒருவேளை எதிர்காலத்தை பற்றியதாக இருக்க வேண்டும்.
ஏன்னா இன்னும் பிதாவாகிய தேவன் ராஜ்யத்தை தம்முடைய சபைக்கு தரல. ஏன்னா சபை இன்னும் பூமியில தான் இருக்கு. கர்த்தருடைய வருகையின் காலத்துக்கு அப்புறம் தான் கர்த்தருடைய வருகையின் காலம் தான் சபை எடுக்கப்படும். அதற்கு பின்புதான் அந்த தேவனுடைய மகிமையான ராஜ்யத்தை கர்த்தர் தம்முடைய மக்களுக்கு தர போறார். அப்ப கடந்த காலங்களில், அதாவது சகரியாவிடத்திலே, மரியாளிடத்திலே, பேதுருவிடத்திலே, அதே போல யாவிருவிடத்திலே சொல்லப்பட்டதான வார்த்தைகள் அப்படியே நிறைவேறுமானால், இவர்கள் ஒவ்வொருவரை பார்த்தும் பயப்படாதே என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறுமானால், அப்போ இந்த பயப்படாதே சிறுமந்தையே, பிதா உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிரியமா இருக்கிறார் என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தையும் அப்படியே வருங்காலத்தில் நிறைவேறும். அவருடைய வருகைக்கு பின்பு, அதாவது இதெல்லாம் நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம், சபை எடுத்துக் கொள்ளப்படும். அதற்கு பின்பு 7 ஆண்டு மகா உபத்திரவம், அது முடிந்து 1000 ஆண்டு அரசாட்சி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அரசாட்சி செய்வார். அந்த ராஜ்யம், அந்த ஆளுகை வேற ஜனத்திற்கு கொடுக்கப்படுவதில்லை. அவரை சேவிக்கிற அவருடைய பரிசுத்தவான்களுக்கு மட்டுமே இந்த ஆளுகையில் பங்களிக்கப்படும். அதைத்தான் நம்முடைய ஆண்டவர் இங்கே சொல்லியிருக்காரு. கடைசி 7வது குறிப்பு, லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆகையால் பயப்படாதிருங்கள், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள் என்று தம்மை பின்பற்றி ஊழியம் செய்து வந்த சீசர்களை பார்த்து ஆண்டவராகிய இயேசு சொன்னார். அதாவது எதிர்ப்புகள் வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். ஆனாலும் நீங்க பயப்பட தேவையில்லை. தலையில உள்ள ஒரு முடி கூட கீழே கீழே விடாது. அந்த அளவிற்கு ஆண்டவர் உங்களை பாதுகாக்கிறார் என்று நம்முடைய ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அதனால எதை பற்றியும் பயப்பட தேவையில்லை. அதாவது ஒருவேளை தேவ ஜனங்களை எதிர்ப்பதற்கான சூழ்நிலை ஏற்படுமா, விசுவாசிகளை எதிராக சம்பவங்கள் வருமா, வந்தாலும் ஆண்டவர் நம்மை காத்துக் கொள்ளுவார். எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும், தாக்குதல் நமக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்டாலும், எந்த விதமான பாதிப்புக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நம்மை ஒப்புக் கொடுக்க மாட்டார். அதாவது அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த உலகத்தில் உள்ள எல்லா படைப்பை காட்டிலும் தம்முடைய ஜனம்தான் கிரீடமாக மிக பிரதானமானவர்களாய் இருக்கிறபடினாலே ஆண்டவர் என்ன செய்வார்னா, பயப்படாதே என்று தம்முடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பயம், பதற்றம் நீங்கி விசுவாசத்தோடு, தைரியத்தோடு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை சேவிக்க கர்த்தர் தாமே உதவி செய்வாராக. ஆண்டவர் தாம் இந்த வார்த்தையால் நம்மை ஆசீர்வதிப்பாராக.